தேவாத்தில் தலைப்பாக அவருடைய within his boundaries அவருடைய எல்லைக்குள் என்ற இந்த தேவாத்தின் தலைப்பை தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம். The title of today's message is Within His Boundaries, and we shall meditate on the Word of God with regard to this title. முதலாவதாக மத்தேயு 13வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து நாம் தொடங்குவோம். Let us start by reading from the book of Matthew chapter 13 verse 16. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். But blessed are your eyes, for they see, and for your ears, for they hear. ஹalleluya. ஜெபிப்போம். இந்த தேவார்த்தை நமக்கு கர்த்தராக தேவன் தந்ததற்காக துதிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya. இந்த தேவார்த்தை உம்முடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறோம். இதில் உம்முடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் ஊற்றி ஆவியானவரே நீரே எங்களிடத்திலிருந்து தேவார்த்தின் ஆழங்களை வெளிப்படுத்தி இதிலிருந்து தேவார்த்தையிலிருந்து புறப்பட்டு சத்தியத்தின் ஆழங்களை ஆவியை பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகை செய்யும் வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் கிருபை முற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. மத்தேயு 13வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்டோம். இப்பொழுது We just heard from the book of Matthew chapter 13 verse 16. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். Blessed are your eyes, for they see, and blessed are your ears, for they hear. நம்முடைய காதுகள் எதை கேட்கிறது? What are our ears hearing? நம்முடைய கண்கள் எதை காண்கிறது? What is it that our eyes are seeing? நாம் தேவ வார்த்தை கேட்கவும் காதாக இருந்தால் அது பாக்கியமுள்ள காதாக இருக்கிறது. If our ears are ears which are hearing the word of God, then our ears are blessed. அதே வண்ணமாக நாம் தேவ வார்த்தையின்படி நாம் ஆவிக்குரிய காரியங்களை காணும் போதும் நம்முடைய கண்கள் பாக்கியமுள்ளவையாக இருக்கிறது. In like manner, when we see things through the word of God, through the Spirit, then our eyes are blessed as well. அதைதான் இயேசு இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். That is what the Lord Jesus is revealing to us from this verse that we just read. நம்முடைய கண்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கண்கள், நம்முடைய காதுகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட காதுகள். Our eyes are blessed and our ears are blessed. ஏன்? Why? நம்முடைய கண்கள் அவருடைய வார்த்தையின்படி காண்கிறது. Because our eyes are seeing things according to the word of God. நம்முடைய காதுகள் அவருடைய வார்த்தையை கேட்கும் காதாக இருக்கிறது. And our ears are ears which hear the word of God. தேவ வார்த்தையின் வெளிப்பாடை நாம் கேட்கும்போது, when we hear the revelation of the word of God, நம்முடைய மாம்ச கண்களால் நாம் கேட்பதில்லை, காதுகளால் கேட்பதில்லை. we're not hearing it with our physical ears. நம்முடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படுகின்றன. But our spiritual ears are being opened. தேவனமாக இந்த தேவ வார்த்தை நம்முடைய ஆவிக்குள் போகும்போது, in like manner, when the word of God goes into our spirit, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகின்றன. our spiritual eyes are opened. அது இந்த உலகத்தில் இருக்கும் காரியங்களை கண்டு கொண்டிருக்கும் இந்த மாம்ச கண்கள், these physical eyes which are looking at the things of the world, அதில் இருந்து காண்கிற காரியத்திலிருந்து பயத்தை தான் கொண்டு வர முடியும். it's only fear that comes to us from what we see. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் வழியாக காணும் காரியங்கள், however, the things we see through our spiritual eyes, நம்முடைய ஆவிக்குள் விசுவாசத்தை கொண்டு வரும். those things bring faith into our spirit. Hallelujah. Hallelujah. அதனால் தான் நம்முடைய கண்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கண்களாகவும் நம்முடைய காதுகள் ஆசீர்வதிக்கப்பட்ட காதுகளாகவும் இருக்கின்றன. That is the reason why the word of God tells us that our eyes and ears are blessed. எதற்காக கர்த்தராகிய தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையை தருகிறார்? For what purpose does the Lord God Almighty give to us His word? அவர் நம்முடைய நன்மைக்காக தருகிறார். For our good. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும், if we want to receive our requirements or the goodness into our lives, அவருடைய வார்த்தையின் வழியில் நாம் காரியங்களை செய்யும் போதுதான் இந்த அற்புதங்கள் நடைபெறும். when we do things in accordance with His word, only then will miracles happen in our lives. அவருடைய வார்த்தை நமக்கு ஒரு எல்லையாக இருக்கிறது. The word of God is a boundary for us. நாம் அந்த எல்லைக்குள் நாம் வாசமாக இருக்கும்
இருக்கும்போது and as long as we stay within that boundary, கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள் வாசமாக இருக்கிறோம். then we are staying in the presence of God. நாம் கர்த்தருடைய வல்லமைக்குள் வாசமாக இருக்கிறோம். We are dwelling in the power of God. அவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை தருவதற்காக நாம் ஆயத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். And we are being prepared to receive the goodness that He has placed for us in our life. ஐசையா 62வது அதிகாரம் 10வது வசனத்திற்கு கடந்து செல்வோம். Let us read from the book of Isaiah chapter 62 verse 10. வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள், ஜனத்திற்கு வழியை செவைப்படுத்துங்கள், பாதை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். Go through the gates. Prepare ye the way of the people. Cast up the highway. Gather out the stones. Lift up a standard for the people. இந்த தேவ வார்த்தையில் இருக்கும் காரியங்கள் என்ன? What is it that is there in this word for us? வாசல் என்றால் when you talk about the gates, பரலோகத்திற்காக போவதற்கு வாசல் எதுவாக இருக்கிறது? which is the gate that you have to enter in through in order to go to heaven? சபை. The church. பரலோகத்தின் வாசல் சபையாக இருக்கிறது. The gates of heaven is actually the church. சபை வழி The church is the gates of heaven. சபைக்குள் பிரவேசியுங்கள். Enter into the church. அதுதான் இந்த இடத்தில் வாசிக்கிறோம். வாசல்கள் வழியாக பிரவேசியுங்கள் என்றால் சபைக்குள் பிரவேசியுங்கள். That is what we are reading in this particular verse. It says go through the gates means come through the church. பிரவேசியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's written over here, enter in or go through. சபைக்குள் பிரவேசியுங்கள். Enter into the church. அதற்கு பிறகு after that, ஜனத்திற்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள். Prepare ye the way of the people. Hallelujah. கர்த்தருடைய ஜனத்திற்காக கர்த்தர் அவருடைய வார்த்தையின் வழியை சபையில் அவர் ஆயத்தப்படுத்துகிறார், சபைப்படுத்துகிறார். The Lord God Almighty is preparing His people in His church according to His word which He is sending. அவருடைய வார்த்தை எதற்காக? For what purpose is His word coming? நம்மை தயார் நிலையில் ஆக்குவதற்காக. In order to prepare us, make us ready. Hallelujah. நாம் எந்த காரியத்தையும் மேற்கொள்வதற்காக தயாராக இருக்க வேண்டும். We need to be prepared to meet and to overcome any situation that might come our way. அதற்காக தான் கர்த்தராகிய தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு தருகிறார். It is for this purpose that the Lord God Almighty is giving to us His word. நம்முடைய ஆவிக்குரிய காதுகள் வழியாக கேட்டு ஆவிக்குரிய கண்கள் வழியாக தேவ வார்த்தையின் படியாக நாம் காணும்போது, when we hear according to with our spiritual ears and when we see things with our spiritual eyes according to the word of God, அப்பொழுது நமக்கு விசுவாசத்தை நாம் வரவழைக்கிறோம். then that brings or builds faith inside of us. அந்த விசுவாசத்தினால் நாம் மேற்கொள்கிற வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். It is this faith that helps us to live an overcoming life. நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்ற வார்த்தையின்படி, according to the word which says that it is your faith which overcometh the world. Hallelujah. நமக்கு இந்த விசுவாசத்தை தருவதற்காக தான் கர்த்தராகிய தேவன் அவருடைய வார்த்தையை சபையில் தந்து கொண்டிருக்கிறார். In order that this faith might build up inside of us, the Lord God Almighty is giving to us His word. பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள். Cast up the highway. Hallelujah. பாதையை உயர்த்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த பாதை அது? It's written over here, cast up the highway. What highway is God referring to over here? அவருடைய பரிசுத்த மார்க்கத்தை. He's talking about His holiness. அவருடைய வழிகள் எல்லாம் பரிசுத்த வழியாக இருக்கிறது. His ways are the ways of holiness. Hallelujah. இந்த பரிசுத்த மார்க்கத்தில் நாம் நடப்பதற்காகவும் அவர் நமக்கு அவருடைய வார்த்தையை தருகிறார். He is giving us His word in order that we might walk the way of holiness. நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றின தேவன், the God who has changed us, who has made us holy. நாம் தொடர்ந்து இந்த பரிசுத்தத்தில் நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக தான் அவருடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். He reveals the truth from His word in order that we might continue to walk the path of holiness. இந்த வார்த்தையின் வழியில் நடக்க நாம் பரிசுத்தத்திலிருந்து மேலும் பரிசுத்தத்திற்குள் கடந்து செல்கிறோம். We move from one level of holiness to the next level of holiness as we keep hearing and walking according to the word of
God. அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். Gather out the stone. நம்முடைய வழியில் வெறும் கற்கள் என்றால் நமக்கு தடையாக நிற்கும் காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். God is revealing over here that the stones which are there in our way are the problems which come into our lives. Which make us hinder. The bondages, the hindrances. Hallelujah. நம்மை தடை செய்யும் காரியங்கள் அது கற்களாக இருக்கிறது. Those things which hinder us or take us into bondage, those are the ones which God is referring to as stones. நம்முடைய வழிகளில் கற்கள் இருக்கலாம். We may have bondages in our way. கற்கள் இருக்கலாம். Stones. We may have stones in our நம்முடைய வழிகளில் கற்கள் இருக்கலாம். We may have these stones in our paths. ஆனால் தேவ வார்த்தையின் வழியில் நாம் நடக்கும்போது, however, when we walk the way of the word of God, தேவ வார்த்தையை நாம் கேட்கும்போது, when we hear the word of God, அந்த கற்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். God reveals to us what these blocks are. அந்த கற்களை நாமாகவே அதை தூக்கி பொறுக்கி அதை தூர எடுத்து போடுவோம். And we ourselves will pick them up and throw them far away from us. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் தடையாக வரும் காரியங்களை கர்த்தர் அவருடைய வார்த்தையில் வெளிப்படுத்துவார். God will reveal to us from his word those things which are standing before us as blocks. அது நம்முடைய வழியில் அது எதற்காக தடையாக இருக்கிறது? Why are these blocks there in our path? நாம் பரிசுத்த மார்க்கத்தில் நடப்பதற்கு அது தடை செய்கிறது. It is standing and preventing us from walking the path of holiness. அந்த காரியங்களை நாம் பொறுக்கி வெளியே தூக்கி போட வேண்டும். We need to pick those things up and throw them out of our lives. எப்படி பாதையில் கற்கள் வருகிறதோ அதை தூக்கி நாம் காலால் அப்படியே தூக்கி தூர தூக்கி தள்ளுகிறோமோ அதே வண்ணமாக, just like when you're walking and you find stones in your way and you kick them out of your path. அதேவனமாக நாம் பரிசுத்த மார்க்கத்தில் நாம் நடக்கும்போது, in like manner when you walk the path of holiness, நமக்கு கர்த்தருடைய பிரசன்னத்திற்கும் கர்த்தருடைய வழிகள் நடப்பதற்காகவும் தடையாக இருக்கும் காரியங்களை நாம் தூரே தள்ளி போட வேண்டும். those things, those blocks which are preventing us from walking the path of holiness, we need to pick them up and throw them out of our lives. ஜெபிப்பதற்கு பல காரியங்கள் தடையாக இருக்கலாம். There may be many blocks preventing us from going into the presence of God and praying. நாம் தேவ வார்த்தையை வாசிப்பதற்கு பல காரியங்கள் தடையாக இருக்கலாம். There may be many things which block us from reading the word of God. இந்த தடைகளை கர்த்தர் இந்த தடைகளை தான் கற்கள் என்று சொல்லுகிறார். These are the kind of blocks that God is calling as stones. அதையெல்லாம் தூக்கி பொறுக்கி அதை தூரே போட வேண்டும். We need to collect them, pick them up and throw them out of our way, far away. நம் தேவ பிரசன்னத்தில் நாம் எப்போதும் இருப்பதற்காக, and we need to always be in the presence of God. அதற்காக நாம் இந்த கற்களை தூக்கி தூர போட வேண்டும். In order that we might always be in the presence of God, we need to throw these stones and blocks out of our way. எதற்காக? For what purpose? அடுத்தபடியாக அதாவது நாம் ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's written over here, lift up a standard for the people. ஹalleluya. எதற்காக நாம் கற்களை தூக்கி தூரே போட்டு இந்த பரிசுத்த மார்க்கத்தில் நாம் நடக்க வேண்டும்? What is the reason why we need to pick up these stones and throw it out of our way and walk the path of holiness? நாம் இந்த பரிசுத்த மார்க்கத்தில் நடக்கும்போது, when we walk the path of holiness, நம்முடைய ஆவிக்குரிய ஒரு தரம் உயர்கிறது. we are moving up or lifting up to a spiritual standard. Hallelujah. Hallelujah. இந்த ஆவிக்குரிய தரத்தில் நாம் உயரும்போது, when we lift up to the spiritual standard, நாம் பல வெற்றிகளை காண இருக்கிறோம். we will see several victories. கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்தால் நம்மை அவர் நிரப்புகிறார். The Lord God Almighty is filling us with his presence. அவருடைய பரிசுத்த பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்லும். His holy presence is going before us. அவர் நம்முடைய தடைகளை முறித்து தூக்கி போடுவார். He will destroy those blocks and throw them out of our way. நாம் நடக்கும் இடத்திலெல்லாம் அந்த அவருடைய அற்புத கரத்தை வெளிப்படுத்துவார். And he will reveal his miraculous hand in our lives and in our way. யோசுவாக்கு சொன்ன வண்ணமாகவே, just like he said unto Joshua, நான் உன்னோடு இருப்பேன். I will be with you. நீ போகும் இடமெல்லாம் நீ வெற்றியை காண்பாய். You will see victory in every place that you go to. ஏன் அந்த வெற்றியை காண்கிறோம்? Why are we seeing this victory? அவருடைய வார்த்தையின் வல்லமை நமக்குள் இருப்பதனால. Because the
power of His word is inside of us. அவருடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? What is there in His word? கர்த்தராகிய தேவனை பற்றி அறியும் அறிவுதான் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. His word teaches us and gives us the knowledge of the Lord and His word. கர்த்தராகிய தேவனை பற்றி இருக்கும் அறிவில் நாம் உயரும்போது, when we grow more and more in the knowledge of God, நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் இன்னும் பல வெற்றிகளை காண இருக்கிறோம். we will see many more victories in the presence of God. தேவ வார்த்தை நமக்கு போதிக்கிறது. The word of God teaches us. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். Let us read from the book of 2 Corinthians chapter 2 verse 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Now thanks be unto God, which always causeth us to triumph in Christ, and maketh manifest the savour of His knowledge by us in every place. கர்த்தராகிய இயேசு நம்மை எந்த இடத்தில் போனாலும் அந்த இடத்தில் வெற்றியை காண செய்கிறார். No matter where we go, the Lord Jesus brings the victory into our lives. எல்லா இடங்களிலும் எல்லா காரியங்களிலும் நம் வெற்றியை காண்பதற்காக அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். He is preparing us to see victory in every area of our life and in every place. அந்த வெற்றியை காணும் போது எது வெளிப்படுகிறது? When we see this victory, what is it revealing? அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுகிறது. It is revealing the savor of the knowledge that we have of Him. அவரை அறிகிற அறிவின் வாசனை நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது. The savor of His knowledge is proceeding from each and every one of us. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நமக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றியை காண்பதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. That we might see victory in every area of our life is the will of God Almighty. நாம் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கும்போது, when we believe on the Lord Jesus, நமக்கு தோல்வி இல்லை. there is no failure for us. நாம் எந்த இடத்திலும் வெட்கப்படுவதும் இல்லை. We will not be put to shame in any area. அவரை விசுவாசிப்பதனால் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். Because you have believed on Him, you shall not be put to shame. அவரை விசுவாசிப்பதனால் நீ கனத்தை காண்பாய். But because you have believed in Him, you will see honor. நீ அவரை இயேசுவை விசுவாசிப்பதனால் நீ பல வெற்றிகளை காண்பாய். Because you believe on the Lord Jesus, you shall see several victories. Amen. அவரை பற்றி இருக்கும் அறிவு உனக்குள் இருப்பதனால் நீ போகும் இடமெல்லாம் எல்லா காரியங்களும் நீ வெற்றியை காண்பாய். Because of the knowledge that you have of Him inside of you, you shall see victory in every place that you go to. Amen. எல்லா காரியங்களும் எல்லா இடங்களிலும் நீ வெற்றியை காண்பாய். In all areas and in all places, you shall see the victory. அவருடைய எல்லைக்குள் நாம் வாசமாக இருக்க வேண்டும். We need to stay within His boundary. அவருடைய எல்லைக்குள் நாம் வாசமாக இருக்கும்போது, when we stay within His boundary, வெற்றி நிச்சயம். victory is certain. நமக்கு தோல்வி இல்லை. There is no failure for us. நமக்கு கனம் நிச்சயம். Honor is certain. நம்மை அவர் எல்லா இடத்திலும் வெற்றியை காண செய்வார். He will ensure that we see success in every area of our life. சுற்றி இருப்பவர்கள் and those who watch, இதை காண்பார்கள். what will they say? நமக்குள் இருக்கும் கர்த்தராகிய தேவனை பற்றி இருக்கும் அறிவின் வாசனை நமக்குள் இருந்து வெளிப்படுவதை காண்பார்கள். They will see that we have the knowledge of God, and the savor of the knowledge of God will proceed from us and will be evident to them. சங்கீதம் 27வது அதிகாரம் 4வது வசனம். From the book of Psalms 27 verse 4. சங்கீதம் 27 4வது வசனம். Psalm 27:4. கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். One thing have I desired of the Lord, that will I seek after, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire in His temple. Hallelujah. Hallelujah. எனக்குள் ஒரு வாஞ்சை. I have one desire. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், the psalmist is saying, எனக்குள் ஒரு வாஞ்சை. I have a desire, அதை நான் தேடி செல்வேன். that
I will seek after. கர்த்தருடைய அவருடைய வாசஸ்தலத்திற்குள் நான் இருப்பதே அது ஒரே வாஞ்சியாக எனக்குள் இருக்கிறது. The one desire that I have in my heart is that I may dwell in the house of the Lord. நாட்கள் பூராகவும் All the days of my life. அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய வீட்டுக்குள் நான் வாசமாக இருப்பேன். I will be in his presence and I will be in his house. அதற்காக நான் எல்லா காரியங்களிலும் ஹல்லேலூயா அவரை தேடுவேன். For that purpose I will seek for him with all that I have. அதுதான் என்னுடைய ஒரே ஒரு வாஞ்சை. That is my one desire. நாம் ஒவ்வொரு விசுவாசியுடைய இதயத்திலும் இந்த ஒரே வாஞ்சை நமக்குள் இருக்க வேண்டும். Every single believer needs to have this one desire inside of their hearts. அவரை தேடுவது, அவருடைய பிரசன்னத்தை தேடுவது. To seek him and to seek his presence. அவருடைய பிரசன்னத்துக்குள் எப்போதும் வாசமாக இருப்பது. That we might always dwell in his presence. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் all the days of our life. அவருடைய ஆலயத்திற்குள் தங்கியிருப்பதே நாடுவேன். That I will seek to dwell in his house always. அதேதான் நாமும் சொல்ல வேண்டும். That is something that we also என் ஜீவனுள்ள நாளெல்லாம் all of the days of my life. கர்த்தராகிய இயேசுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நான் நாடுவேன். I will seek to dwell in the house of the Lord always. கர்த்தருடைய பிரசன்னத்தில் எதை நாம் காணுவோம்? What is it that we will see when we are in the presence of God? அவருடைய வீட்டுக்குள் நாம் அவரை தேடும்போது நாம் எதை காண்போம்? When we seek him in his house, what is it that we will find? அதே ஒரு வாஞ்சியாக நம்முடைய இதயத்திற்குள் இருக்கும்போது நாம் எதை காண்போம்? When we have that one desire inside of our hearts, what will we find? கர்த்தருடைய மகிமை. We will see his glory. நாம் கர்த்தருடைய மகிமையை காண்போம். We will see his glory. அவருடைய வீட்டிற்குள் அவருடைய பிரசன்னத்திற்குள் நாம் அவருடைய மகிமையை காண்போம். In his house and in his presence we will see his glory. அதற்கு பிறகு நாம் எதை செய்வோம் அந்த இடத்தில்? After that, what is it that we'll do? அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். That we will inquire in his temple. அதுக்கு அர்த்தம் என்ன? What is the meaning of அவருடைய that? ஆலயத்தில் அவருடைய பிரசன்னத்திற்குள் நாம் வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக. That we will meditate on his word in his house and in his presence. எதற்காக நாம் தேவ பிரசன்னத்தில் நாம் வர வேண்டும்? What is the reason why we need to enter into the presence of God? கர்த்தராகிய தேவனுடைய மகிமை காண்பதற்காகவும். In order that we might see the glory of God. அவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்காகவும். In order that we might meditate on his word. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நாம் அவருடைய வீட்டிற்குள் வாசமாக இருப்பதே நான் நாடுவேன். I will seek to stay all the days of my life in the house of God. அதுவே ஒரே ஒரு வாஞ்சியாக எனக்குள் இருக்கிறது. That is one desire that I have inside of me. ஒவ்வொரு விசுவாசியுடைய இதயத்திற்குள்ளும் இந்த ஒரே ஒரு வாஞ்சை தான் இருக்க வேண்டும். Every single believer needs to have this single desire inside of their heart. அந்த வாஞ்சை உடையவர்கள் and those who have this desire கர்த்தராகிய தேவனுடைய அந்த எல்லைக்குள் வாசமாக இருப்பார்கள். then God will dwell within, will help them dwell. கர்த்தருடைய எல்லைக்குள் நீங்கள் வாசமாக இருப்பீர்கள். then you will dwell within the boundaries of God Almighty. நம்முடைய வாஞ்சையின்படி according to our desire. நம்முடைய வாஞ்சை என்ன? What is our desire? நாம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அவருடைய பிரசன்னத்தில் நாம் வாழ்வதுதான். That we might dwell in his presence all the days of our lives. கர்த்தராகிய தேவனுடைய மகிமை காண்பதற்காகவும் அவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்காகவும். In order that we might meditate on his word so that we might see his glory. ஏன்? Why? நாம் போகும் இடமெல்லாம் நம் வெற்றியை காண்பதற்காக. So that we will see victory in every single area of our life and everywhere we go. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய மகிமை காண்பதென்றால் அவருடைய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் காண்பது. When we say seeing the glory of God, we are actually seeing the goodness of God in our lives. கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் எப்போதும் வாசமாக இருக்கும்போது, when we are always dwelling or staying in the presence of God, தேவ மகிமையை நாம் காண்போம், தேவனுடைய நன்மைகளை நாம் காண்போம். we shall see the glory of God and we shall see the goodness of God. நாம் தேவ வார்த்தையை தியானிப்போம். we shall meditate on the word of God. இதுவே நம்முடைய ஒரே வாஞ்சியாக இருக்கட்டும். let this be our one desire. கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்திலும் நன்மையை தருவார், நமக்கு வெற்றியை தருவார். The Lord God Almighty will bring goodness into every area of our life and bring victory into our lives. யோசுவா இடத்தில்
சொன்ன தேவன் நம்மிடத்திலும் அதேதான் சொல்லுகிறார். The God who spoke to Joshua is saying to us as இந்த well. புத்தகத்தில் இருக்கும் எல்லா வார்த்தையும் உன்னுடைய ஆவிக்குள் நிரம்பிருந்து அது விசுவாச வார்த்தையாக இருக்கும்போது நீ போகும் இடமெல்லாம் நீ வெற்றியை காண்பாய். When the words of this book have entered into your heart and you've meditated upon it, and those words become words of faith, hallelujah, become faith inside of you, then you will see victory in every area of your life and whithersoever thou goest. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு நான் இருப்பேன். I will be with you everywhere that you go. Hallelujah. அவருடைய எல்லைக்குள் நாம் வாசமாக இருக்கும்போது அவர் நம்மோடு எப்போதும் இருப்பார். When we stay within his boundaries, then he is always going to be with us. அவர் நமக்காக யுத்தம் செய்வார். He will fight our battles for us. நமக்கு அவர் வெற்றியை எடுத்து தருவார். He will take the victory for us. நாம் தோல்வியை காண்பதில்லை. We will not say failure. நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். Our needs will be met. அற்புதமாக சந்திக்கப்படும். It will be met miraculously. கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்த தேவன். The God, he is our God who has done everything for us. சிலுவையில் நமக்காக யாவற்றையும் செய்த இயேசு. The Lord Jesus who has completed every work for us on the cross. பரலோக வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்வதற்காக அவர் ஆயத்தம் செய்திருக்கிறார். He has prepared us to live a life of heaven on this earth. பிசாசுடைய எல்லா வல்லமையும் அவர் முறித்திருக்கிறார். He has already destroyed all the work of the devil. அல்லாஹ் அவனுடைய தீமை செய்யும் எல்லா வல்லமையும் இயேசு சிலுவையில் முறித்திருக்கிறார். And the Lord Jesus has destroyed all his power that with which he could hurt us. நமக்கு எதிராக பிசாசு எதையும் செய்ய முடியாது. The devil can do nothing against us. நாம் அவருடைய எல்லைக்குள் நாம் வாசமாக இருக்கும்போது, as long as we stay within his boundaries. Hallelujah. Hallelujah. நாம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 26வது வசனத்திற்கு கடந்து செல்வோம். Let us move on and read from the book of Proverbs chapter 3 verse 26. கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். For the Lord shall be thy confidence and shall keep thy foot from being taken. Hallelujah. Hallelujah. நீ தேவ வார்த்தையில் நீ வளரும்போது, as you keep growing in the word of God, கர்த்தரை பற்றி இருக்கும் அறிவில் நீ பெருகும்போது, as you keep building up in the knowledge of God, கர்த்தராகிய தேவனிடத்தில் உனக்கு நம்பிக்கை வரும். you will the confidence in God Almighty will increase in you. அந்த கர்த்தரிடத்தில் இருக்கும் அந்த நம்பிக்கை and that trust and confidence that you have in God, உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி அவர் காத்துக்கொள்வார். will ensure that he protects your feet from getting entangled. அதுக்கு அர்த்தம் என்ன? What is the meaning of நீ that? எந்த கட்டுக்குள்ளும் போகாதபடி உன்னை காத்துக்கொள்வார். The Lord God Almighty will protect you and preserve you from going into any bondage. நீ கர்த்தருடைய வார்த்தையில் நீ வளரும்போது, அவரை பற்றி இருக்கும் அறிவில் நீ வளரும்போது, as you keep building in the word of God and as you keep building in the knowledge of the word of God about him, அவரிடத்தில் இருக்கும் அந்த நம்பிக்கை உனக்குள் பெருகிறது. and the confidence and the trust that you have on him will also build inside of you. அப்பொழுது நீ எந்த கட்டுக்குள்ளும் போகாதபடி உன்னை காத்துக்கொள்வார். Then he will protect you and ensure that you do not enter into any bondage at all. அவர் உன்னை அவருடைய எல்லைக்குள் வைத்துக் கொள்வார். He will keep you within his boundaries. நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். You need to be careful. தேவ வார்த்தையின்படி நடப்பதற்கு, in order that you walk according to the word of God. அப்பொழுது நீ பெரிய காரியங்களை செய்வாய். And then you will do great things. வெற்றியை காண்பாய். You shall see the victory. விசுவாசத்தில் மேற்கொள்வாய். And you will overcome through faith. சங்கீதம் 18வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்து முடித்துக் கொள்வோம். We shall conclude by reading from the book of Psalms 18:36. என் கால்கள் வழுவாதபடி நான் நடக்கிற வழியை அகலமாக்கினார். Thou hast enlarged my steps under me, that my feet did not slip. கர்த்தராகிய தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு தந்து, the Lord God Almighty has given to us his word, அவருடைய வார்த்தையின் வழியில் நாம் பாதையில் நடக்கும்போது, and when we walk the path of his word, அந்த பாதை அகலமான பாதை. then that path becomes a broad path. கர்த்தருடைய வார்த்தையின் வழியில் நடக்கும் போது அந்த பாதை அகலமான பாதை. The path of the word of God is a large path.
நம்முடைய கால்கள் வழுக்காதபடி அந்த பாதையில் நம்மை நடந்து செய்வார். He will ensure that we walk that path without us slipping and falling. அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமையான வார்த்தை. And his word is such a powerful word. அவர் நம்மை ஹalleluya லாபத்தை சம்பாதிக்க கற்றுக் கொடுக்கும் தேவன் அவர். He is a God who teaches us how to profit. நம்மை வெற்றியை காண்பதற்காக கற்றுக் கொடுக்கும் தேவன் அவர். He is a God who teaches us how we can see victory in our lives. நம்முடைய கால்கள் சறுக்காதபடி நடப்பதற்கு கற்றுக் கொடுக்கும் தேவன் அவர். He is a God who teaches us how we can walk without slipping, getting entangled or falling. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் ஒரே ஒரு காரியம், The only thing that he has an expectation from அவருடைய us, எல்லைக்குள் நாம் வாசமாக இருப்பது, that we might stay within his அவருடைய boundaries, வார்த்தையின் எல்லைக்குள் நாம் வாசமாக இருக்க that வேண்டும். we need to dwell within the boundaries of his word, அவருடைய வார்த்தையின்படி நாம் நம்முடைய அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். and we need to take every step according to his word. அந்த பாதையில் சறுக்கமில்லை. There is no slippery path in that path. ஹalleluya. Hallelujah. நம் கண்மலையில் நம் காலை வைத்து நிற்பதற்கு ஒப்பாக இருக்கிறது. It is equivalent of us being placed on the rock. ஹalleluya. Hallelujah. அந்த இடத்தில் வழுவதற்கு இடமே இல்லை. There is no place for us to slip or fall. தோல்விக்கு இடமே இல்லை. There is no way that we will see defeat. நாம் அவருடைய எல்லைக்குள் வாசமாக இருக்கும்போது நமக்கு வெற்றி மேல் வெற்றி. We will see victory upon victory as long as we stay within the boundaries of his word. நாம் செழிப்பிலிருந்து செழிப்புக்கு கடந்து செல்வோம் அவருடைய வார்த்தையின் எல்லைக்குள் நாம் வாசமாக இருக்கும்போது. When we will move from one level of prosperity to the next level of prosperity when we stay within the boundaries of his word. நாம் அவருடைய வார்த்தையின்படி அனுசரித்து போகும்போது நம்முடைய வழியில் இருக்கும் கற்களை எல்லாம் எடுத்து போடுவார். ஹalleluya. அதே நேரத்தில் நம்மை கட்டிலிருந்து விடுதலை ஆக்குவார். When we take heed to his word, he will remove all the stones from our path, and at the same time he will remove all the bondages and all the blocks that come against us. Hallelujah. Hallelujah. நமக்கு சுகத்தை தரும் தேவன். He is a God who has given me healing. நமக்கு விடுதலை தரும் தேவன். He is a God who gives us deliverance. நமக்கு வெற்றியை தரும் தேவன். He is a God who gives us victory. நமக்கு செழிப்பை தரும் தேவன். He is a God who gives us prosperity. பரிசுத்த தேவன். He is a holy God. அவருடைய வார்த்தை பரிசுத்த வார்த்தை. His word is a holy word. அவருடைய வழிகள் பரிசுத்த மார்க்கம். His way is the path of holiness. நாம் பரிசுத்தவான்கள். We are his saints. அவருடைய எல்லைக்குள் நாம் வாசமாக இருந்து அதன்படி நடக்கும்போது அவரை போல் நாம் வெற்றியை காண்போம் எல்லா இடத்திலும். As long as we stay within the boundaries of his word, we shall see victories just like he had victories. Hallelujah. Hallelujah. அவர் அதற்காக தான் நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். That is the reason why he calls us as his children. நாம் அவரை போல் நாம் இந்த பூமியில் வெற்றி காண வேண்டும். We need to see victories just like him. அவருடைய எல்லைக்குள் நாம் வாசமாக இருக்கும் வரை நாம் அந்த வெற்றியை காணலாம். As long as we stay within the boundaries of his word, we will see those victories. நம்முடைய ஒரே வாஞ்சை, our one desire, நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் வாழ்நாள் எல்லாம் இருப்பதே நாம் தேடுவதுதான் நம்முடைய ஒரே வாஞ்சை. Our one desire is to stay in the presence of God, in the house of God, and seek him always. நாம் தேவனுடைய மகிமை காண்பதற்காகவும் in order to see the glory of God, அவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்காகவும், in order to meditate on his word. ஏனென்றால் Why? நம்முடைய கண்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கண்கள். Because our eyes are blessed. நம்முடைய காதுகள் ஆசீர்வதிக்கப்பட்ட காதுகள். Our ears are blessed. அவருடைய வார்த்தையை நாம் கேட்க As we keep hearing and hearing his word, ஆவிக்குரிய வழிகளை அவர் வெளிப்படுத்துகிறார். he reveals to us his path, the path of the spirit. அவருடைய எல்லைக்குள் நாம் வாசமாக இருப்பதற்கு நமக்கு அவர் அறிவை தருகிறார். He gives us the knowledge and the understanding to stay within his boundary. இதிலிருந்து நாம் எல்லா காரியத்திலும் வெற்றியை காண்போம். From today we shall see victory in all areas of our lives. எல்லா இடங்களிலும் வெற்றியை காண்போம். We shall see victories in all places. கர்த்தராகிய தேவனுடைய அறிவை நாம் பெற்றுக்கொண்டதனால், because we have received knowledge of God, அந்த அறிவின் வாசனை நம்மை சுற்றி இருப்பவர்கள் அறிந்து கொள்வார்கள். the people around us will understand the savor of his knowledge which is proceeding from us. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் வெற்றியினால் அதை அறிந்து கொள்வார்கள். They
they will understand this from the victories that they see in our lives. Hallelujah. 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 ஜெபிப்போம். Let us பிதாவே, பிதாவே, ஹalleluya. உம்முடைய வல்லமையான வலது கரம், பராக்கிரம காரியங்களை செய்யும் அற்புத கரம் உடைய நாமம் தெரிவிக்கப்பட்ட ஒவ்வொருத்தர் மீதும் இறங்குவதாக, இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தர் மீதும் இறங்குவதாக, அவர்களுக்காக ஹalleluya அவருடைய இதயத்தை ஆயத்தம் செய்யும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் வல்லமையை வெளிப்படுத்தியிருக்கிறீர். அவருடைய ஆவியை பலப்படுத்தி அவர்கள் ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபை முற்றும் என்று இயேசு நாமத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஆவியில் ஒருமனப்பட்டு அமேன், அமேன், அமேன். ஹalleluya.